சொன்னது செஞ்சிட்டோங்கிற மெதப்புல சிரிக்கிறியா? நீ ஜெயிக்கல. இப்பவும் நீ தோத்துட்டு தான் நிக்கிறன்னு எனக்கு தெரியும். புரியலையா? அது எப்படி புரியாம இருக்கும்? ஜனங்க உன்னை பதவியை ஏத்துக்க சொன்னதும் நீ ரொம்ப நல்லவ மாதிரி எங்க அப்பா கிட்ட பதவியை ஏத்துக்க சொன்னல, அது எதுக்கு? எங்க அப்பா கிட்ட நீ போட்டுக்கிட்டு இருக்கிற நல்லவ டிராமாவை மெயின்டைன் பண்றதுக்காக தானே. அப்படி நீ சொன்னா உடனே எங்க அப்பா அத வேணான்னு மறுத்து பதவிய உனக்கே திரும்ப கொடுக்க சொல்லிடுவாருன்னு தானே நீ நினைச்ச? கரெக்டா? பேருக்கு பேரும் ஆச்சு, பதவிக்கு பதவியும் ஆச்சுன்னு ஒரு கணக்குல தானே நீ அப்படி காய் நகர்த்தின. ஓஹோ, அப்ப இதான் விஷயமா? அதான பார்த்தேன். அதான இவ்ளோ பெரிய மரியாதை இவளை தேடி வரப்போ அது இப்படி ஈஸியா விட்டு கொடுக்கறாளேன்னு. இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. 4 விதமாவும் யோசிக்கணும் கலை. அதுவும் வெளிப்படையா என்கிட்டயே சவால் விட்ட இவ மனசு ஒப்பி எனக்கு பதவி வாங்கி கொடுக்க நினைப்பாளா? உங்க தாத்தா இவகிட்ட நல்ல விதமா பேசுறாருல, அத வச்சு இவதான் இனி எல்லாங்கிற மாதிரி நம்பிட்டா போல இருக்கு. அப்படிதானே?